ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. ஓகே, நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கான மேக்ஸ் பிஒய்க்கு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். 2025 உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்ருக்கோம் வரிசையாக. அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டு கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு சம்மாக வந்து பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602 ஏ மற்றும் பியினுடைய பங்குகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, மொத்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது கூட்டு வட்டியா தனி வட்டியா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேவா, கூட்டு வட்டி தனி வட்டி அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டால் தான் நம்ம கிடைக்கும். ஓகே, இப்போ இது வந்து கூட்டு வட்டி அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே, அப்போ கூட்டு வட்டின்னு கொடுத்த உடனே நம்மளுடைய ஃபார்முலா நமக்கு என்னது. இது வந்து நான் வந்து ஃபார்முலா போட்டும் செஞ்சு காமிக்கேன். அப்புறம் ஒரு ஷார்ட்கட்டும் வந்து சொல்லுவேன். ஷார்ட்கட் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஃபார்முலா போட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டே உங்களுக்கு ஓகே இந்த சம் வந்து இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்ததுனால கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா என்னது. நமக்கு கூட்டு வட்டியான ஃபார்முலா A = B × 1 + R / 100 n. இதில் ஏனா மொத்த அமௌண்ட்டு, பினா வந்து அசல், ஆர்னா நமக்கு என்ன தெரியும் வட்டி, என்னா வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறது. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க. மொத்த அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2602. ஓகேவா, இதில் நமக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா, இந்த இப்போது 2600 நமக்கு தேவை. இந்த ஏ மற்றும் பியினுடைய பங்கு, அதாவது அசல் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளவு அப்படிங்கிறது. நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம், பட் வந்து ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம். ஓகேவா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க. மொத்தமே 4% வட்டியில் வந்து 6 வருடங்களில் வந்து ஏக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியும் 8 வருடங்களில் வந்து பிக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியும் என்னதான் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போது ஏ பி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து 4%. ஓகேவா, 2 பேருமே வந்து எத்தனை % வட்டியில் வந்து அந்த அசலை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. 4% வந்து வட்டியில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஏயும் பியும். எத்தனை வருஷம். ஏ வந்து 6 வருஷம், பி வந்து 8 வருஷம் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2த்துக்குமே சமமாக தான் இருக்குது. ஓகேவா, இவங்க 6 வருஷத்தில் பண்ணாலும் இவங்க 8 வருஷத்தில் பண்ணாலும் அதனுடைய காரணம் என்னென்னா இவங்களுடைய அசல் வந்து வேறையாக இருக்கும், இவங்களுடைய அசல் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா, முதலீடு வந்து வேறையாக இருக்கும். அதனால் ஆனால் என்ன வட்டி வந்து ஒரே வட்டியில், ஆனால் வருஷம் அப்படிங்கிறது இவங்களுடைய அசலும் வேறு வேறையாக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஏயினுடைய அசல், இது வந்து பியினுடைய அசல். ஓகேவா, ஓகே, இப்போ கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா. ஃபஸ்ட் இப்படி கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இப்போ இதுதான் நம்மளுடைய சிம்பிள். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஏ வந்து 6 வருடங்களில், பி வந்து 8 வருடங்களில் 4%. ஓகேவா, ஆனால் எனது கூட்டு வட்டி வந்து சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் வந்து சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா அப்படி நம்ம அப்ளை பண்ணலாமா இப்போ. ஓகே, இப்போ பாருங்கள், அசல் நமக்கு பி வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா, ஏயினுடைய அசல் நமக்கு என்னென்னு தெரியாது. அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸ் × 1 + R. ஆர் அப்படிங்கிறது வந்து வட்டி அப்படி தானே. அப்போ 4% / 100 n. ஏக்குள்ளே தானே நம்ம எழுதுகிறோம். அப்போ 6 வருஷம். ஓகேவா, ஏ வந்து இப்போ தான் சொன்னோம் 6 வருஷத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க. 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில், இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது கொடுத்துருக்காங்க 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகைக்கும் 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து இதனுடைய கூட்டு வட்டி ஏக்கும், இது வந்து ஏக்குள்ளது. ஓகேவா, இது வந்து நம்ம இப்போ பிக்குள்ளது எழுத போகிறோம். ஆனால் பிக்குள்ளது நமக்கு எவ்வளவு அசல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த 2602 அப்படிங்கிறது தான் மொத்த தொகை, இவங்களுடைய தொகை. அதில் எவ்வளவு அசல், இவங்களுக்குள்ளது எவ்வளவு, அவங்க ஏக்குள்ளது எவ்வளோ, பிக்குள்ளது எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த 2602 எக்ஸை கழிச்சிட்டோம்னா பிக்குள்ளே அசல் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏக்குள்ள அசலை வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, ஏக்குள்ள அசலை வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அதனால் பிக்குள்ள அசலை வந்து மொத்தம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் 2602 ரூபா. ஓகேவா, அதனுடைய மொத்த தொகையிலேருந்து ஏக்குள்ளதை வந்து நம்ம ஏ முதலீடை வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு பியினுடைய முதலீடு எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இதில் 2602 - எக்ஸ். ஓகேவா, இது வந்து இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம் பிக்குள்ளது. ஓகேவா, இந்த சமம் எதுக்கு போடுறதும் ஏக்கும் பிக்குள்ள கூட்டு வட்டி சமமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொஸ்டினில் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ 1
1 ப்ளஸ் இது வந்து அதே பர்சன்டேஜ் வட்டியில் தான் நம்ம வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 4% டிவைட் பை 100. இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 8 வருஷத்துக்கு. அதான் சொல்லுவாங்க. பி வந்து என்னது 8 வருடங்களில் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை தான் நம்ம இவ்வளோ நேரம் எழுதியிருக்கோம். 4% கூட்டுவட்டில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகை வந்து 8 வருடங்களில் பியினுடைய தொகைக்கு சமமாக இருக்கும். எவ்வளவு? 2602 வந்து ஏயினுடைய பியினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்மு ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுமே சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதை வந்து இது பண்ண முடிச்சு குறுக்கால பெருக்குங்க. ஓகேவா? 100 101 ப்ளஸ் 4 டிவைட் பை 104/100 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 104 டிவைட் பை 100 த ஹோல் பவர் 6. இது அப்படியே தாங்க 2602 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதுவும் அதேமாதிரி தான் எழுதுவோம். 104 டிவைட் பை 100 த ஹோல் பவர் 8. ஓகே, மேலே வந்து 8 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸை வந்து இருக்கட்டும். இந்த எக்ஸுக்கு கீழே வந்து இதை கொண்டு வரலாமா? அப்போ இது இங்கே இப்படி இருக்கும். எக்ஸு டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த சைடில் என்ன இருக்குது? 104 டிவைட் பை 100 ஹோல் பவர் 8 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த இவ்வளோத்தையும் இதை வந்து கீழே கொண்டு போகலாமா? ஓகேவா? ஏன்னா இது இன்ட்டில் இருக்குது. அந்த சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுல நமக்கு டிவைட் ஆகும். 104 டிவைட் பை 100 த ஹோல் பவர் 6. ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். எம் பவர் என் அப்படின்னு சொல்லி, ஏதாவது நமக்கு இதில் எக்ஸை நம்ம நம்பர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? எம், அதாவது எம் பவர் இதில் வந்து எக்ஸு பவர் என், எக்ஸ் பவர் என் அப்படி இருந்தாலும் காமனாக எக்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இதோட வேல்யூவும் அடிமானத்தில் இருக்க வேல்யூவும் சமமாக இருக்குது. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த எம் அப்படியே வச்சுக்கிடுவோம். டிவைடில் இருக்கிறதுனால மேலே போகும்போது மைனஸ் என் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து எழுத போகிறோம். இந்த சைடில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ இதை வந்து 104 டிவைட் பை 108 த ஹோல் பவர் 8லேருந்து மைனஸ் 6. ஓகேவா? இந்த எம் இதை வந்து 8ங்கிறத எம்னு வச்சுக்கோங்க, 6ங்கிறத என்னன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 மைனஸ் 6 அப்படின்னு எழுதுவோம். அப்போது 104 டிவைட் பை 108ல் 100. அப்போது 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? 8லேருந்து 6 கழிச்சிட்டா. ஓகேவா? இது மைனஸ். இப்போ எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை வந்து 2 டைம்ஸ். ஓகேவா? இது 2 டைம்ஸ். இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இது வந்து 2 டைம்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 104 × 104 கீழே 100 × 100. எதுக்காக 2 டைம்ஸ்? அதுவும் அதாவது 2 டைம்ஸ் தான் நமக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து கேன்சல் கொடுப்போம். ஓகேவா? I2 10 2 4 I2 10 I2 10 2 4 I2 10 2 4. ஓகேவா? இப்போது இன்ட்டில் தான் இருக்குது மேலே. ஓகே, அந்த 50 × 50 அப்படிங்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2500 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 52 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 52 × 52 2 4 I2 10 I2 10 அப்போ 20. அப்போ 0 மீதி 2 இருக்கும். 5 25 25 2 கூட்டினா 24. அப்போது 5 25 2 அப்போ 27. ஓகேவா? 2052 மல்டிப்ளை பண்ணால் 2704 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52 மல்டிப்ளை பண்ணால் 2704 டிவைட் பை 2500 அப்படிங்கிறது வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2500 கொண்டு இங்கே அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து டிவைடில் இருக்க அந்த பக்கம் முடிச்சல. அப்போ 2500 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து இந்த பக்கம் பெருக்க முடிச்சு 2602 மைனஸ் எக்ஸு, இந்த பக்கம் 2704 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2500 எக்ஸ் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ளே கொண்டு பெருக்கணும். அதுக்காக இதை வந்து ஃபுல்லாக வந்து மல்டிப்ளை பண்ணணும் தேவையில்ல. 2704 × 2602 இதை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மைனஸ், இது வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் 2704 எக்ஸ் அப்படிங்கிறத பெருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக எடுப்போமா? இப்போ இதில் மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது நமக்கு ப்ளஸில் வரும். அப்போது 2704 2500 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 5. அப்போது 5204 அப்படிங்கிறது கிடைக்கும். 5204 எக்ஸ். இந்த பக்கம் என்ன இருக்குது? 2704 × 2602 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை வந்து அடி கொடுங்க. ஓகேவா? 2 4 6 12 2 4. ஓகேவா? அப்போ 1 2 3 6 I2 10 2 4. இப்போ இதை பாருங்கள், இந்த வேல்யூ ஒன்றா இருக்குது. ஸோ இது ஒரு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? 1352 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன இருக்குது? 1352 அப்படிங்கிறது இருக்குது இதோட வேல்யூ. ஓகேவா? எக்ஸ் அப்படிங்கிறது ஏயினுடைய முதலீடு அப்படி தான் நம்ம வச்சுருந்தோம். அப்போ ஏயினுடைய முதலீடு வந்து என்னது? 1352. ஓகேவா? இப்போ
இதில் ஆப்ஷனில் பாருங்கள் 1352 எங்கே இருக்குது, இந்த இதில் ஒரு வேலையில் மட்டும் தான் 1352 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, இருந்தாலும் அந்த 1250 வருதான் பார்க்கணும். நமக்கு பிக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம், பிக்கு வந்து என்ன எடுத்திருந்தோம், முதலீடு 2602 ஏயினுடைய முதலீடு வந்து கழிச்சா போதும். அப்போ 2602 2602 ஏயினுடைய முதலீடு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1352 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கழிச்சா 0, 10ல் 5 போனால் 5, 5ல் 3 போனால் 2, 2ல் 1 போனால் 1. அப்போ 1250 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா. அப்போ பாருங்கள் ஆன்சர் வந்து டி. ஓகேவா. இவ்வளோ பெரிய சம்மாக இருக்கும். ஆனால் நீங்கள் குயிக்காக செய்யும் போச்சில் இப்போ நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லி தரதுனால இப்படி இருக்குது. ஓகேவா. இது வந்து ஃபார்முலா படி செய்கிறது. இதுவே ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நம்ம இப்போ ஷார்ட்கட்டுக்கு வந்து ஆப்ஷன் வச்சு செய்ய போகிறோம். ஓகேவா. இப்போது ஆப்ஷனை பாருங்கள். இந்த 2 நம்பரையும் கூட்டினா நமக்கு 2602 அப்படிங்கிறது வரணும். இதில் இந்த 2 நம்பரையும் கூட்டினா 2602 அப்படிங்கிறது வந்து வராது. அப்போது ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பியை கூட்டினா 2602 வரும். ஆப்ஷன் சியை கூட்டினாலும் 2602 வரும். டியை கூட்டினாலும் 2602 வரும். எதுக்கு 2602? மொத்த பங்கு எவ்வளோனா 2602. அதை ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ அப்படிங்கிறதா. ஓகேவா. இப்போ ஒவ்வொரு பங்கையும் பாருங்கள். நமக்கு வந்து மொத்தம் 4%. இதை தான் நம்ம எழுதணும். இப்போ ஏ பி இப்படின்னு எழுதிக்கோங்க. ஏபி மொத்தம் 4%. ஏயினுடைய முதலீடு என்ன நமக்கு தெரியாது, பியினுடைய முதலீடு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஏ வந்து 6 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பி வந்து 8 வருஷத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் ரெண்டுக்குமே கூட்டு வட்டி வந்து சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, அப்போது 6 வருஷம் தான் ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பி வந்து 8 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தாலும் அதுவும் 2 சமமான பர்சன்டேஜில். அப்படி பார்த்தாலும் இப்போது நான் வந்து ஒரு 100 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. 6 வருஷம் அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கு அப்படின்னா அதே தான் பிக்கும் 50 ரூபா கிடைக்கிது. ஆனால் ஒரு 8 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் அதனுடைய முதலீடு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஒரு 70 ரூபா அந்த மாதிரி வச்சோம்னா அப்போது ஏயினுடைய முதலீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. பியினுடைய முதலீடு கம்மியாக இருக்கும். ஏன்னா இயர் வந்து இவங்களுக்கு கம்மி தான், ஆனால் இவங்களுடைய கூட்டுவட்டியும் ஏயினுடைய கூட்டுவட்டியும் பியினுடைய கூட்டுவட்டியும் சமம். ஓகேவா. அப்போது இவங்களுடைய வருஷம் வந்து கூட இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஏயினுடைய முதலீடு அதிகமாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் ஏயினுடைய ஓகே. அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. அப்படி பார்க்கும்போது ஏயோட வேல்யூ இங்கே கூட இருக்குது, பியோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகேவா. இதுவும் கூட இருக்குது, இதுவும் கம்மியாக இருக்குது, இதுவும் கூட இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே வருது. அதில் வேறு ஏதாவது ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதை பாருங்கள் 1302 1300 கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 4% அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் இந்த அளவுக்கு இருக்காது. அப்போது சி ஆப்ஷன் இருக்காது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். அப்போ பியும் டியும் இந்த 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக நமக்கு ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ வந்து 1452 1452 1150 வந்து கழிச்சா என்ன கிடைக்கும், 2 10 3 302 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 1352 1250 அப்படிங்கிறது கழிச்சா என்ன கிடைக்கும், 102 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா. ஓகே. இப்போ வந்து நமக்கு இதுதான் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இருந்தாலும் நம்ம இதை வச்சு செக் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு செக் பண்ணால் ஓகே. இப்போ 102 அப்படிங்கிறதா இருக்குது. அப்போது பாருங்கள், நமக்கு இது வந்து ஏயோட மதிப்பு, இது ஏயினுடைய முதலீடு, இது பியினுடைய முதலீடு. இதுக்கு ஏக்குடைய வருஷம் 6 வருஷம், பிக்குனுடைய வருஷம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வருஷம் வந்து 8 வருஷம். ஓகேவா. 4% அப்படி தானே இவ்வளோ நேரமாக பார்த்தோம். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து 2 வருஷம். ஓகேவா. அப்போது இதோடைய 2 வருஷத்தில் வந்து 102 ரூபா கிடைக்குதா கூட்டுவட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ இந்த 1250 லோவான வேல்யூ இருக்குல்ல, அந்த 2ல் இதில் லோவான வேல்யூ, அந்த லோவான வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா. அந்த லோவான வேல்யூ 1250 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 4%. 4%க்கு வந்து பாருங்கள். ஓகேவா. இப்போது இது கேன்சல் பண்ணுங்கள். 2 10 இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா. 2 10 2 10 2 10 5 25. ஓகேவா. 2 2 4 அப்போது 25 2 பேருக்குன்னா என்ன கிடைக்கும், 50. ஓகேவா. இது வந்து நம்ம முதல் வருஷத்துக்கு பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்போது 50 1250 வந்து 50 கூட்டினா 1300 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 4/100 4%க்கு 2வது வருஷம் வந்து நம்ம வந்து வட்டி பார்க்க போகிறோம். இப்போ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். 13 4 பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 52 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது 1300 கூட வந்து 52 கூட்டினா என்ன கிடைக்கும், 1352 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. அப்போ பாருங்கள், அந்த 1250லேருந்து
1352 அப்படிங்கிறது 2 வருஷத்தில் கரெக்டாக கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து டி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்படி ஆப்ஷனை வச்சும் போட்டுடலாம், ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா? அப்போ இதை வந்து இந்த 2 வருஷத்தில் பாருங்கள், இப்படி பண்ணும்போச்சுல கண்டிப்பாக 2 வருஷத்தில் 302 ரூபா அப்படிங்கிறது வட்டி வந்து கிடைக்காது. ஓகேவா? அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் எப்படின்னு. இப்போ லோவான வேல்யூ வந்து 1150, இது வந்து நம்ம 4% அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். 0 கேன்சல் ஆயிரும். 2 10, 2 10 3 15, 2 4 23, 2 பேருக்குனா 2 6, 2 4 46. அப்போ 1150 கூட 46 கூட்டினா 1196 அப்படிங்கிறது கிடைக்கும். 4% அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அடுத்தது 2வது வருஷத்துக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போதுலேயே பாருங்கள், இதை அடி கொடுத்தோம்னா இதில் கீழே இதை அடி கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக புள்ளியில் தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது, நம்ம இதிலே வந்து எலிமினேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி தான் ஆப்ஷனை வச்சு செய்யணும். அதாவது சம்மை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதை வந்து புரிஞ்சுக்கிட்டுனா இந்த 2 ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. அடுத்தது வந்து அதுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்துட்டு அந்த 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.